ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேங்கோ டெஸ்க். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஹல்வா. இது அசோகா ஹல்வா இல்லை மூங் தால் ஹல்வான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் எதனா ஃபெஸ்டிவ் அக்கேஷன் அப்போ இல்லை கெஸ்ட் வரும்போது ரொம்ப குயிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக எதனா ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாயில் போட்டு அப்படியே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் மூங் தால் எடுத்திருக்கேன். இது 4லேருந்து 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இதை பேனில் ஒரு 2 to 3 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மூங் தாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸ் மூங் தாலுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 4 விசில் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வந்திருக்கணும். இன்னும் நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சர் வேணும். அதனால் மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். கோதுமை மாவு சேர்த்தா நம்ம அல்வாக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொதி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மூங் தால் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கம்பைன் ஆகி ஒரு 2 to 3 minutes வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ் மூங் தாலுக்கு உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1/2 to 1 glass நெய் தேவைப்படும். மொத்தமாக சேர்க்கக்கூடாது. அப்பப்போ கிராஜுவலாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். ஸோ அப்பப்போ கிராஜுவலாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் மூங் தாலுக்கு 1.5லேருந்து 2 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இனிஷியலாக சர்க்கரை அப்படி மெல்ட் ஆகும், போக போக திக்கன் ஆகும். ஸோ நீங்கள் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்பப்போ கிராஜுவலாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ரோல் ஆகிற அளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல பதம் கிடச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஃபுட் கலர் பண்ணலாம் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த URL இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபுட் கலர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ஒரு ஸ்மூத் அண்ட் கிராக் ஃப்ரீ ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கணும். அப்படி நல்லா ரோல் ஆகணும். உங்கள் டோட்டல் கண்ட்ரோல் வரணும். நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்கணும். நீங்கள் போகிற டைரெக்ஷன்லாம் திரும்பணும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பதம் வரணும். ஒரு 4 to 5 minutes கைவிடாமல் கிண்டுங்க. இப்போது நமக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரு 4 to 5 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டினா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு பதம் கிடைக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதில் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சுவையான திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நிறைய ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸ் லைனப் ஆயிருக்கு. பூஜா ஹாலிடேஸ், தீபாவளின்னு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்ட், அப்படியே வாயில் போட்டால் கரையிற அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு வேணுன்ற ஷேப் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே டேரெக்டாக பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி யூனிக் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் தெரிஞ்சிருக்கா நம்ம மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.